உச்சநீதிமன்றம் அந்த டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு இடைக்கால தடை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த விசாரணை அப்படிங்கிறது வரும்போது வரக்கூடிய சிக்கல்களையும் நம்ம பார்க்கணும். இதுவே சரி அப்படின்னு தமிழ்நாடு அரசு கொண்டாடிட முடியுமா? இல்லை, இதை கொண்டாடுவது இப்போ இது எல்லாமே எப்படின்னு சொன்னாக்கா குறிஞ்சி மலர் மாதிரி ஏதாவது ஒன்று அப்படி உச்சநீதிமன்றத்தில் இப்போ இந்த கவர்னர் தீர்ப்பு வந்த மாதிரி இது ஒன்று அப்படி வந்திருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பொதுவாக இதை பற்றி விவாதிக்கிறவங்க புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். இடி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிற அமைப்பு அல்ல. இன்வெஸ்டிகேஷன் நடத்துவது அப்படின்றது போலீஸினுடைய வேலை, அல்லது டிவிஎஸ்சி, அதெல்லாம் போலீஸ் தானே, அவங்களுடைய வேலை. இன்வெஸ்டிகேஷன் நடத்துறது இவங்க வேலை கிடையாது. அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனில் ஊழலின் மூலம் திரட்டப்பட்ட கருப்பு பணம் அல்லது வேறு ஏதோ ஒரு சட்டவிரோத நடவடிக்கையின் மூலம் திரட்டப்பட்ட கருப்பு பணம் வெள்ளையாக்குவதற்கான முயற்சி நடைபெற்றிருந்தால் அந்த இடத்துல இடி வருது. இப்போ ப்ரெடிகேட் அஃபென்ஸுன்றது அதுதான். இப்போ இந்த வழக்கில் என்ன நடந்திருக்குது, ஒரு 41 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு ஒரு 5-6 எஃப்ஐஆர் இப்போது டிஎம்கே பேரில் 17 to 21 ஆமாம் போடப்பட்டிருக்குது. இப்போது இந்த எஃப்ஐஆர் யார் மேலே போட்ட எஃப்ஐஆர்? டாஸ்மாக் நிறுவனம் அதன் ஊழியர்கள் மேலே கொடுத்த புகாரின் அடிப்படையில் போடப்பட்ட எஃப்ஐஆர். இதில் அக்யூஸ்ட் யார்? முறைகேடுகளுக்காக குற்றம் சாட்டப்பட்ட ஊழியர்கள், அவங்க தான் அக்யூஸ்ட். இப்போ நடந்தது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இடி அந்த ஊழியர்கள் யாராவது ஒருத்தர் கோவிந்தசாமி, குப்புசாமின்னு யாராவது ஒருத்தர் இருக்கிறார், அவர் 1 லட்ச ரூபா பண்ணியிருக்காருன்னு அவரை போய் விசாரித்தாக்க அது செய்கிறதுக்கு உரிமை உண்டு இடிக்கு. அவர் ஏதோ பாட்டிலுக்கு 10 ரூபாயை ஏதோ ஒன்று வாங்கி அவர் சேர்த்து வச்சுருக்காரு, அதை போய் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு விசாரித்தா வேறு. ஆனால் இடி என்ன செய்கிறதுனாக்கா, டாஸ்மாக் கார்ப்பரேஷன் மேலேயும் அதன் நிர்வாகிகள் மேலேயும் உயர்மட்ட அதிகாரிகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்குது. அவங்கள சோதனை போடுறேன்னுது, விசாரிக்குது. இதற்கு இடிக்கு அதிகாரம் உண்டா? இப்போது இடி அத்துமீறி நடக்கிறது, அது ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை உடைக்கிற மாதிரி நடக்குது அப்படின்னு தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு இல்லையா? அது என்ன ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை உடைக்கிற மாதிரி நடக்கிறது அப்படின்னாக்கா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அதிகாரம் உனக்கு கிடையாது, உனக்கு இல்லாத அதிகாரத்தை நீ கையில் எடுத்துக்கொள்கிறாய் அப்படின்றது தான் அதில் உள்ள பாயிண்ட். இன்வெஸ்டிகேட் பண்ணுற அதிகாரம் மாநில அரசினுடைய டொமைன், அதுக்குள்ளே நீங்கள் தலையிட்டு எப்படியா கார்ப்பரேஷனை விசாரிக்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்றது தான். அப்போது அந்த அடிப்படையில் தான் இது தடை செய்யப்பட்டிருக்குது. இந்த அவங்க இப்போ நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க, நான் விளக்கம் சொல்கிறேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க.